முக்கிய செய்திகள். உத்தராகண்டில் பள்ளத்தாக்கில் பேருந்து விழுந்து 25 பேர் பலி. ஆழமான இடத்தில் சிக்கிய உடல்களை மீட்க தீவிரம். சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தவர்களை நீக்கியது பாஜக. எந்த மதத்தை அவமதிப்பதையும் ஏற்க முடியாது என விளக்கம். நீர்நிலைகளில் குளிக்கும் சிறுவர்களை பாதுகாக்க நடவடிக்கை. எச்சரிக்கை பலகை, தடுப்புகள் வைக்க ஸ்டாலின் வலியுறுத்தல். மகளிர் மகப்பேறு பெட்டகத்தில் முறைகேடு புகார் ஆதாரமற்றது. களங்கம் விளைவிக்க கூறப்படுவதாக தமிழக அரசு விளக்கம். விவசாயிகளுக்கு தெரியாமல் நிலங்களில் மண் பரிசோதனை. ஆளில்லாத நேரத்தில் குழி தோண்டி ஆய்வு நடத்தியதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். உத்தராகண்டில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 25 பேர் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து உத்தராகண்டின் யமுனோத்ரி நோக்கி 28 யாத்ரீகர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்றது. உத்தரகாசி மாவட்டத்தில் மலைப்பகுதி நிறைந்த யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலையோரம் இருந்த பள்ளத்தாக்கில் திடீரென பேருந்து கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 25 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். உயிரிழந்த அனைவரும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆழமான பகுதியில் பேருந்து விழுந்துள்ளதால் பலியானவர்களின் உடல்களை மீட்பதில் தாமதம் நிலவியது. உள்ளூர் காவல்துறை, பேரிடர் மீட்பு குழுவினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் குறித்து அறிந்ததும் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தனி விமானம் மூலம் உத்தராகண்ட் தலைநகர் டேராடூன் விரைந்தார். அங்குள்ள கட்டுப்பாட்டு அறையில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் விபத்து நடந்த பகுதியில் நடைபெறும் மீட்பு பணிகளை காணொலி வாயிலாக பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருவதாக கூறினார். केवल 2 सब छोड़ के बाकी सब लोकेट हो चुके हैं. 19 उनमें से ऊपर सड़क पर ले आए गए हैं. 5 और अभी ऊपर लाने की प्रक्रिया चल रही है. उम्मीद है कि रात में ही उनको ऊपर ले आएंगे. 2 लोगों को ढूंढने का कार्य अभी जारी है. 4 घायलों को अस्पताल ला रहे हैं. 3 मैक्स अस्पताल में हम पहुंच गए हैं. டேராடூனில் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களை திரு சௌஹான் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்தவர் உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க திரு சிவராஜ் சிங் உத்தரவிட்டார். விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். நபிகள் நாயகம் மற்றும் இஸ்லாம் மதம் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நுபுர் சர்மா, ஊடக பிரிவு தலைவர் திரு நவீன்குமார் இருவரும் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு நுபுர் சர்மாவும் வலைதளத்தில் பதிவிட்ட திரு நவீன்குமாரும் மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் கான்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மோதல்களும் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறின. பாஜகவினரின் கருத்துக்களுக்கு வளைகுடா நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கத்தார் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போதே அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வரவழைக்கப்பட்டு நேரில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. குவைத், ஈரான் ஆகிய நாடுகளும் இப்பிரச்சனையில் இந்திய வெளியுறவுத்துறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தின. பாஜக பிரமுகர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து 1 வாரம் ஆகியும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததற்கு சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் எழுந்ததோடு வளைகுடா நாடுகள் இந்திய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் கட்சியின் சட்ட விதிகளுக்கு மாறாக கருத்துக்களை பதிவிட்டதாக திரு நுபுர் சர்மா, திரு நவீன்குமார் இருவரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து பாஜக நீக்கியுள்ளது. மதத்தின் பெயரால் பாரதிய ஜனதா கட்சி வன்முறையில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதை மறுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அருண் சிங் வெளியிட்ட அறிக்கையில் 1000 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒவ்வொரு மதமும் செழித்து வளர்ந்திருப்பதாகவும் பாஜக அனைத்து மதங்களையும் மதிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்த மதமும் இழிவுபடுத்தப்படுவதை பாஜக ஏற்காது என்றும் அவ்வாறு இழிவுபடுத்தினால் அதனை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனும் விரும்பிய மதத்தை பின்பற்ற வழிவகை செய்வதாக கூறியுள்ள திரு அருண் சிங், 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் வளர்ச்சியின் பலனை அனைவரும் அனுபவிக்கும் சிறந்த நாடாக இந்தியாவை மாற்ற பாஜக உறுதி பூண்டிருப்பதாக தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 6 குளங்களில் குளிக்கச் செல்லும் சிறுவர், சிறுமியர் மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கடலூர் அருகே கீழ் அருங்குணம் கிராமத்தில் கெடிலம் ஆற்று தடுப்பணை நீரில் நேற்று குளிக்கச் சென்ற குச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்டனர். காப்பாற்ற சென்ற 5 இளம்பெண்களும் நீரில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நவநீதம், பிரியா, பிரியதர்ஷினி, காவ்யா, சுமதா, மோனிகா, சங்கவி ஆகிய 7 பேரும் உயிரிழந்தனர். பலியானவர்களுக்கு அமைச்சர்கள் திரு MRK பன்னீர்செல்வம், திரு CV கணேசன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியதை அடுத்து இறந்தவர்கள் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் நீர்நிலைகளில் குளிக்கச் செல்லும் சிறார்கள் மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நீர்நிலைகளில் குளிக்கச் செல்பவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்களால் அவர்களது குடும்பத்தினர் தீரா துயரில் ஆழ்ந்துவிடும் நிலை ஏற்படுவதால் இதில் நாம் அனைவரும் தீவிர அக்கறையும் கவனமும் செலுத்தி இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கிராம பகுதிகளில் அவர்கள் குளிக்கச் செல்லும் போது பெற்றோர்கள் அல்லது பெரியோர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் நீர்நிலைகளை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வந்த பின் தவிப்பதை விட வருமுன் காப்பது மேல் என்பதை அறிந்து இதுபோன்ற துயர நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்களும் உள்ளாட்சி அமைப்பினரும் காவல்துறையினரும் சிறுவர் சிறுமியர் மற்றும் இளைஞர்களுக்கு நீர்நிலைகளால் ஏற்படும் ஆபத்து குறித்து எடுத்து சொல்வதுடன் அவ்வாறு யாரேனும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக முதலுதவி அளிப்பது குறித்த பயிர்களை வழங்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆழமான ஆற்று பகுதிகள், குளங்களுக்கு அருகே தேவையான எச்சரிக்கை பலகைகளும் தடுப்புகளும் வைக்கப்படுவதை உள்ளாட்சி அமைப்புகளும் பொதுப்பணித்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாழ வேண்டிய இளந்தளிர்கள் இழக்கப்படுவது இனியாவது தடுக்கப்படும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உறுதியேற்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகப்பேறு மகளிருக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தில் உள்ள இரும்புச்சத்து சிறப்பையும் குழந்தைகளுக்கான இரும்புச்சத்து சிறப்பையும் ஒப்பிடுவது முற்றிலும் தவறானது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மகப்பேறு மகளிருக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மகப்பேறு மகளிருக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு பெட்டகத்திலும் 2000 மதிப்புள்ள 8 வகையான பொருட்கள் இருப்பதாகவும் அதில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து சிரப் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக கலவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தியாவசிய மருந்துகள் பட்டியலில் உள்ள இரும்பு சிரப் என்பது குழந்தைகளுக்கானது என்றும் இரண்டையும் ஒப்பிடுவதே உண்மைக்கு புறம்பானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகப்பேறு மகளிருக்கான 200 மில்லி லிட்டர் சிரப் பாட்டில் சந்தை விலையான 112 ரூபாய்க்கு பதில் 74 ரூபாய் 65 காசுகளுக்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் அரசுக்கு 37 ரூபாய் 35 காசுகள் மிச்சமாவதாக அரசின் விளக்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அம்மா தாய்சேய் ஊட்டச்சத்து பெட்டகத்தில் வழங்கப்படும் மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் என்ற ஊட்டச்சத்து பவுடரானது உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட சரிவிகித ஊட்டச்சத்து கலவை என்றும் இதனை சந்தை விலைக்கும் கொள்முதல் விலைக்கும் இடையிலான வித்தியாசத்தால் அரசுக்கு 127 ரூபாய் 50 காசுகள் மிச்சமாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆவினில் உள்ள டைரி ஒயிட்னர் என்ற பால் பவுடர் இத்தகைய ஊட்டச்சத்து கலவையை கொண்டிருக்கவில்லை என்றும் அது தொடர்பான ஆய்வு இன்னும் முடிவடையாததால் தான் சென்ற வருடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட அதே மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் பவுடரை கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஆவின் பவுடரை தவிர்த்து அதிக விலைக்கு தனியார் பவுடர் வாங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய காலங்களில் வழங்கப்பட்டு வரும் பெட்டகங்களில் குறை எதுவும் சொல்லப்படாததால் தான் அதில் உள்ள இரும்புச்சத்து சிரப் மற்றும் மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் வாங்குவதில் மாற்றம் செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம், பொருட்களின் தரம் மற்றும் சரிபார்ப்பு முடிவடையாத நிலையிலேயே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொள்முதல் ஆணைகள் வழங்கப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது என்றும் அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் விளைநிலங்களில் விவசாயிகளின் அனுமதியின்றி தன்னிச்சையாக வடமாநில அதிகாரிகள் குழி தோண்டி மண் பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை வட்டாரத்தில் நத்தப்புரக்கி, குருந்தங்குளம், செய்களத்தூர், கள்ளர் வலசை பகுதிகளில் வாகனங்களில் வந்த சிலர் 4 அடி நீளமும் 1 அடி அகலமும் 4 அடி ஆழமும் கொண்ட குழிகளை தோண்டி மண் சேகரித்துள்ளனர். வெயிலின் தாக்கம் காரணமாக பகல் பொழுதில் விவசாயிகள் யாரும் வெளியே வராமல் வீடுகளுக்குள் இருந்த நிலையில் இதுகுறித்து ஆடு மேய்ப்பவர்கள் கூறிய பிறகு அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. எங்கள் வயலில் அதிகாரிகள் ஆய்வு செய்கிறக்காக மண் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க என்னன்றது எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்றாங்க. இங்கே இருக்கிற விஓஓ தலையாரி அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்.
யாருக்குமே எந்த தகவலும் தெரியல அப்படின்றாங்க. உரிமையாளர் யார்ட்டுமே எந்த தகவலும் சொல்லாமல் அவங்களா வந்து எடுத்துருக்குறாங்க. விவசாயிகள் யாரிடமும் அனுமதி பெறாமல் வயல்களில் குழி பறித்து மண் மாதிரிகளை எடுத்துச் சென்ற அதிகாரிகள் குழிகளை மூடாமல் அப்படியே விட்டுச் சென்றுள்ளனர். விளைநிலங்களிலிருந்து மண் எடுத்துச் சென்றவர்கள் மத்திய அரசு வாகனங்களில் வந்ததாகவும் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் பேசிக் கொண்டதாகவும் கூறிய விவசாயிகள் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளதால் வைகை நதி கரையோர நிலங்களில் மீத்தேன் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்த ஆய்வு நடைபெறுகிறதோ என அச்சமடைந்துள்ளனர். வந்திருந்தவர்கள் இந்தியில் பேசியிருக்கிறார்கள், ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார்கள். அதனால் இங்கு இருக்க விவசாயிகளுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை தெரியவில்லை. தன்னிச்சையாக அனைத்து விவசாயிகளையும் யாரையும் இங்கு பொருட்படுத்தாது 3 கிராமங்களில் அந்த எரிவாயு அமைக்கக்கூடிய பணியா அல்லது என்ன விதமான பணிக்கு அந்த ஆய்வு செய்தார்கள் என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியவில்லை. இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற ஆயில் வேறு ஏதாவது விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஏதாவது மிக பெரும் பேராபத்தை விளைவிக்கக்கூடிய திட்டங்களை நடத்துகிறார்களா என்பது இங்கே விவசாயிகளிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. யார் எதற்காக மண்ணை எடுத்துச் சென்றார்கள் என்ற எந்த விவரமும் தெரியாததால் குழப்பமடைந்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது பற்றி தெரிவித்த வருவாய்த்துறையினர் சாயில் அண்ட் லேண்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்ற பெங்களூர் நிறுவனம் மண் பரிசோதனை செய்ததாகவும் ஆனால் எதற்காக என்ற காரணம் தெரியவில்லை என்றும் கூறினர். நிலத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெறாமல் குழி தோண்டியது ஒருபுறம் சர்ச்சையாகியுள்ள நிலையில் இந்த திடீர் மண் பரிசோதனை எதற்காக நடத்தப்பட்டது என்ற விடை தெரியா கேள்வியால் விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளது. அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் வெயில் சுட்டெரித்து வந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்து மக்களை மகிழ்வித்தது. பட்டுக்கோட்டையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், மணலூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெய்வேலியில் 1 மணி நேரம் இடியுடன் கனமழை பெய்தது. செஞ்சி அருகே அவலூர்பேட்டையில் ஆலங்கட்டி மழை பெய்தது. அந்தியூர், பர்கூர் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஈரோட்டில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் திரண்டு மழை பெய்தது. குமாரபாளையம், திருச்செங்கோடு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சேலம், ஆத்தூரில் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் பேருந்து நிலையம் அருகே மழைநீர் குளம் போல் தேங்கி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். கடந்த 10 நாளா அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச வாட்டி ரொம்ப கடுமையான வெயிலுங்க. கிட்டத்தட்ட இந்த 1 வாரமா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் நல்ல மழை பெய்யுன்னு எதிர்பார்த்தா ஆனா வரல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 6-6:30க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கடுமையான மழைங்க. நல்ல மழை பெஞ்சதுங்க. அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பெய்த மழையால் கீழனூர் சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதித்தது. தேனி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் சாரல் மழை பெய்தது. பழனியில் காற்றுடன் கூடிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கடந்த சில நாட்களாக சுற்று வட்டாரத்தில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து 67 அடி உயரமுள்ள வரதமா நதி நீர்த்தேக்கம் நிரம்பி வழிகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குளித்தலையில் மின்னல் சூறைக்காற்றுடன் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பொழிந்தது. மதுரையில் கடந்த 3 நாட்களாக வெயில் சதமடித்து வரும் நிலையில் மாட்டுத்தாவணி, புதூர், சிம்மக்கல், ஆரப்பாளையம் பகுதிகளில் பெய்த மழை மக்களை ஆறுதல் படுத்துவதாக இருந்தது. மானாமதுரை அருகே கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழ்வாய்வில் கூடுதலாக குழிகள் தோண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய அகழ்வாய்வில் இதுவரை கீழடியில் 5 குழிகளும், அகரம், கொந்தகையில் தலா 2 குழிகளும் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழடியில் நடைபெற்ற பணிகளின் போது நீள்வடிவ தாயக்கட்டை, பாசி, சுடுமண், காதணிகள், சுடுமண் பானைகள் உள்ளிட்டவை கிடைத்தன. கீழடி மற்றும் அகரத்தில் உள்ள மொத்தமுள்ள 7 குழிகளில் ஆற்று மணல் அடுக்கு வெளிப்பட்டதால் பணிகள் நிறுத்தப்பட்டு 2 தளங்களிலும் புதிதாக தலா 2 குழிகள் தோண்டும் பணி நேற்று முதல் தொடங்கியுள்ளது. இதனிடையே காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மாளிகை மேட்டில் நடைபெறும் அகழ்வாய்வு பணிகளில் கடந்த ஆண்டு 17 குழிகளும், பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட 2ஆம் கட்ட பணிகளில் 14 குழிகளும் தோண்டப்பட்டுள்ளன. தற்போது நடைபெற்று வரும் பணிகளின் போது 25 சென்டிமீட்டர் நீளம், 13 சென்டிமீட்டர் அகலம், 4.5 சென்டிமீட்டர் உயரத்தில் செங்கற்களால் ஆன சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட பணிகள் நடைபெற்ற போதும் 2 அடுக்கு சுவர் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவை தவிர சிறிய ஆணிகள், கிளிஞ்சல்கள், கண்ணாடி மணி உள்ளிட்ட பொருட்களும் மாளிகை மேட்டில் கிடைத்துள்ளன.
அகழ்வாய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டால் மேலும் பல அரிய ஆதாரங்கள் கிடைக்கும் என தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் புல்லான் விடுதியில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமண தீர்த்தங்கரர் சிற்பம் அங்குள்ள கமலாயி அம்மன் கோயிலில் கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் முருகனாக வழிபட்டு வந்த 20 சென்டிமீட்டர் உயரம் 12 சென்டிமீட்டர் அகலத்தில் நின்ற நிலையில் உள்ள சிலை சமண தீர்த்தங்கரர் சிலை என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பின் வந்த முதல் விரைவு ரயிலுக்கு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆங்கிலேயர் காலத்தில் மயிலாடுதுறையிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு இயக்கப்பட்ட பயணிகள் ரயில் இருப்பு பாதை பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தப்பட்டது. காரைக்குடி திருவாரூர் இடையிலான அகல ரயில் பாதை பணிகள் முடிவடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அந்த பாதையில் விரைவு ரயிலை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் வழியாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு முதல் முறையாக நேற்றிரவு பட்டுக்கோட்டை வந்த விரைவு ரயிலை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் விரைவு ரயில் தங்கள் பகுதியில் நின்று செல்வதால் மகிழ்ச்சியடைந்த பயணிகள் இனிப்பு வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளுக்கு பட்டுக்கோட்டையிலிருந்து விரைவு ரயில் இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ரயிலுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. வேளாங்கண்ணியில் ஆரம்பித்து எர்ணாகுளம் வரை செல்லக்கூடிய ஒரு இன்டர்ஸ்டேட், அதாவது இரு மாநிலங்களுக்கு இடையே செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது. ரயிலில் வந்த கேரள எம்பி திரு கொடிக்குனில் சுரேஷை பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அண்ணாதுரை உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதேபோல் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் ரயில் திருவாரூர் ரயில் நிலையம் வந்தபோதும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரயில் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கிய அவர்கள் ரயிலை கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். உடுமலைப்பேட்டையில் நடந்த பைக் ரேஸில் 3 மாநிலங்களைச் சேர்ந்த பந்தய வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்தது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பைக் ரேஸ் போட்டிகள் நடைபெற்றன. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். புழுதி பறக்க மண் சாலையில் சீறி பாய்ந்த வீரர்கள் வளைந்து நெளிந்த பந்தய பாதையில் பைக்குகளை லாவகமாக ஓட்டிச் சென்ற காட்சி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஃபாரின் கிளாஸ், எக்ஸ்போர்ட் கிளாஸ், பிகினர்ஸ் கிளாஸ், 4 ஸ்ட்ரோக் கிளாஸ், லேடிஸ் கிளாஸ் என பல்வேறு பிரிவுகளில் பைக் ரேஸ் போட்டிகள் நடத்தப்பட்டன. புழுதி மணல் கண்ணை மறைக்க ஒவ்வொரு சுற்றிலும் மின்னல் வேகத்தில் பைக்குகளில் சீறி பாய்ந்து சென்ற வீரர்களை ரசிகர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறையை கொண்டாட குடும்பத்தினருடன் படையெடுத்தவர்களால் சுற்றுலா தலங்கள் களை கட்டின. பள்ளி ஆண்டு விடுமுறை முடிய இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் கடற்கரை, நீர்வீழ்ச்சி, பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் திரண்ட பொதுமக்கள் மணற்பரப்பில் அமர்ந்து கடல் அழகை ரசித்தனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உற்சாகத்தில் திளைத்தவர்கள் உறவினர்களுடன் விளையாடி மகிழ்ந்தனர். போன டைம் உள்ளே இருந்தோம், எங்கேயும் வெளியே போவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணா அண்ணி கூட வந்திருக்கேன். இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. காற்று ரொம்ப நல்லா அடிக்குது. யாரும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு கொரோனா டென்ஷன்ஸில் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீடமாக இருக்குது. நிறைய டிராஃபிக்கு, நம்ம பார்க்கிங் பண்ண கூட இடமே இல்லை. ஆனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹாப்பியாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பீச்சுக்கு 2 இயர்ஸ் கழித்து வந்திருக்கிறோம். எல்லாம் என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம். கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சிறுவர்களும் இளைஞர்களும் ஏமாற்றமடைந்தனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் மெரினா கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை தேங்கி நின்ற வாகனங்களை போலீசார் ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தனர். கலைஞர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட மலர் காட்சியில் நிறைவு நாளான நேற்று ஆயிரக்கணக்கானோர் ரசித்து மகிழ்ந்தனர். புலிமுகம், பிரம்மாண்ட மயில், பேருந்து என பல வடிவங்களில் உருவாக்கப்பட்டிருந்த மலர் சிற்பங்கள் அனைவரையும் வியக்க வைத்தது. அன்லைக் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இருக்கும்போது இட் வில் பி வெரி நைஸ். நம்ம சிட்டி கிளைமேட்டுக்கு இந்த டாஸ்க் வந்து சேலஞ்சிங் தான். எஜுகேட்டிவ் சீரீஸாகவும் இருக்குது. நிறைய போன்சாய் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க.
நிறைய லேர்னிங்கும் இருக்குது பசங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பீகாக்லேருந்து டைகர் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. லைக் அங்கே வந்து தானியம் பொருட்கள் எல்லாமே செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வருஷம் வருஷம் போட்டால் நல்லாயிருக்கும். விதவிதமாக வண்ண வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட கண்கவர் மலர் சிற்பங்களை புகைப்படம் எடுத்தவர்கள் அவற்றோடு நின்று செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். துறையூர் அருகே புளியஞ்சோலையில் விடுமுறை நாளான நேற்று வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கோடை வெயிலை சமாளிக்க பாறைகளின் நடுவே ஓடிய மூலிகை நீரில் பலர் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். தண்ணி கம்மியா தான் வருது, இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெயிலுக்கு இதமா இருக்கு. மூலிகை தண்ணி, ஃபேமிலியோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரிலும் தேங்கி எறிந்த தண்ணீரிலும் ஏராளமானோர் மகிழ்ச்சி ததும்ப நீராடினர். தூத்துக்குடியில் பொதுமக்கள் பொழுதுபோக்க 4.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட முத்துநகர் கடற்கரை பூங்காவை திமுக எம்பி திருமதி கனிமொழி தொடங்கி வைத்தார். அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பாதையில் கடற்கரைக்கு சென்ற மாற்றுத்திறனாளிகள் அலைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் குளுகுளு காலநிலையை அனுபவிக்க திரண்டவர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்தனர். பிரையன் பூங்கா, ஃபைன் மரக்காடு, குணா குகை உள்ளிட்ட இடங்களும் சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பால் களை கட்டியிருந்தன. மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 25 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். நீர்நிலைகளில் குளிக்கச் செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மானாமதுரை அருகே விளைநிலங்களில் அனுமதியின்றி அதிகாரிகள் குழி தோண்டி மண் பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.